ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட விராட் கோலியை வந்து நடிகர் சிலம்பரசன் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து நம்ம விராட் கோலி வந்து ரொம்பவே ஒரு அவமானப்படுத்துகிற மாரி வந்து யாருன்னு தெரில அப்படின்ற மாரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக தான் சிம்பு. இப்போ வந்து அவர் வந்து கமலஹாசன் கூட சேர்ந்து தக் லைஃப் அப்படின்ற திரைப்படத்தை நடித்து முடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட மணிரத்னம் தான் இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், நாசர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. வருகிற ஜூன் 5ஆம் தேதி இந்த திரைப்படம் வந்து தேட்டரில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி இருக்கிறது. இப்போ தக் லைஃப் திரைப்படத்தை ப்ரொமோஷனுக்காக படக்குழுவினர் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒரு கேரளா, ஆந்திரா, மும்பை இப்படின்ட்டு பலவேறு இடங்களில் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நடிகர் சிலம்பரசன் கிட்ட வந்து விராட் கோலியை பற்றி அவருக்கான ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. விராட் கோலி வந்து ஆரம்ப காலகட்டத்திலே நான் சொன்னேன், இவர் தான் அடுத்த சச்சின் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து என்னை வந்து கிண்டல் செஞ்சாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அவர் அந்த இடத்துல தானே இருக்கார். ஒரு முறை அவரை சந்திக்கும் வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது. அப்போ வந்து அவர்கிட்ட போயிட்டு கை கொடுத்தேன். யாருன்னு கேட்டார். நான் வந்து சிம்பு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவர் போய்விட்டார். அப்போ வந்து நிறைய பேர் வந்து இது உனக்கு தேவையா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஆனால் வந்து ஒரு நாள் வந்து நான் யாருன்னு அவருக்கு தெரிகிற மாரி நான் கண்டிப்பாக இதாக பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டே வந்துட்டேன். சமீபத்தில் கூட ஆர்சிபி ரீல் வந்துச்சு. அதில் கூட என் படத்தில் இருக்கிற பாடலை பற்றி விராட் கோலியே பேசினார். அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தான். ஆனாலுமே இப்போ கூட அவருக்கு என்ன தெரியுமான்னு தெரியல அப்படின்ட்டு வந்து ரொம்பவே